வணக்கம் சகோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஐயனேரி ஆர்ட்ஸ் செல்வகுமார். நம்ம இப்ப கோதுமை அடை செய்ய போறோம். அதுக்கு சைடிஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கோதுமை அடை செய்யறதுக்கு அரைக்கிற பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 1/4 கப்பு மாவுக்கு ஒரு 12 வரமிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு சைடிஸ் பாத்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ண போறேன். அந்த தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா ஒரு மூடி, சின்ன மூடி ஒரு மூடி திருவி வச்சிருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 6 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இதில் நம்ம சேர்த்து அரைச்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும். அதனால இதனால சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கொலப்பாக வர மாதிரி நான் பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இந்த மாவு கூடயே சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கறனால இதுக்கு தனியாக உப்பு போட தேவையில்லை. நல்லா மசாலா உருண்டு இருக்காமல் நல்லா எல்லா பக்கட்டும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லித்தலை 2 கொத்து எடுத்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம அடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்னிக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். அடைய நம்ம கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். நல்லா மாவை கையிலேயே சட்டியில் எடுத்து வச்சு நல்லா கையிலேயே பரப்பி விடலாம். நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்படி தட்டுறப்ப பாருங்க, சட்டியில் கையில் சுட்டுக்காமல் தட்டணும். ஆர்வ குழாயில் இருக்கணும், சட்டியில் தண்ணி சுட்டுக்கும். நம்ம அந்த பூண்டு அரைச்சி போட்டிருக்கிறதுனால வாசம் நல்லா செமையாக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நல்லா எண்ணெய் வேணுங்கிறவங்க தேவையான அளவு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். அடை கீழ் சைடு வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். வீட்டுக்கு நம்ம கோதுமை அடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷனு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நானே செஞ்சு நானே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கோதுமை அடை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நல்லா சத்தான ஒரு உணவும் கூட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாலுமே நல்லா சுவையாக இருக்குது. இதே மாதிரி கோதுமை அடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒரு அமுத்துங்க. முக்கியமாக ஐயனேரி ஆர்ட்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி.